விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். லாபஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய யோகம் பெற்ற சந்திரபகவானுடைய ராசியை கொண்ட கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது 30/6/2024 முதல் 6/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கடகராசி என்பதே உங்கள் ராசியிலே புத பகவான் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தில் கேது பகவான், அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியத்தில் ராகு பகவானும், 10லே ஜீவனாதிபதி செவ்வாய் பகவானும், 11லே லாபஸ்தானத்திலே குரு பகவானும் அவரோடு உங்கள் ராசினால் இணைய போகிறார். 12ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதியும் இல்லை, சுபமான வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அந்த சுபமான வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 30/6/2024 திதி தேய்பிறை நவமி திதி மதியம் 1:30 மணி வரை. அதுக்கப்புறம் தசமி திதி. இன்று முழுவதும் அசுவை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை ஆங்கில மாத பிறப்பு ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. 1/7/2024 திதி தேய்பிறை தசமி திதி பகல் 11:30 மணி வரை. அதன் பின்பு ஏகாதசி திதி வரும். இன்று முழுவதுமே பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 2/7/2024 திதி காலை 9 மணி வரை ஏகாதசி திதி. அதன் பின்பு துவாதசி திதி. இன்று முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 3/7/2024 திதி தேய்பிறை திரியோதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அந்த புதன்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாளாக வருகிறது. ஆனி மாதத்து சுப முகூர்த்த நாள். அன்றைய தினம் பிரதோஷ தினமாக வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு 4/7/2024 திதி தேய்பிறை சதுர்த்தசி திதி மிருகசீரிட நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள். அந்த நாள் மாத சிவராத்திரியாக வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 5/7/2024 திதி அன்று முழுவதும் பூரண அமாவாசை திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக வெள்ளிக்கிழமைக்கு வருது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 6/7/2024 திதி வளர்பிறை பிரதமை திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, இந்த வாரத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பொதுவாக தனாதிபதி விரயத்தில் அமர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதும், உங்கள் ராசிநாதன் உச்சத்தை நோக்கி செல்வதும் நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அதில் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவுகள் நிறைய கிடைக்கும், ஏற்றம் காண்பீர்கள். அதே வேளையில் சுப விரயங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா விரையாதிபதி உங்கள் ராசியில் அமர்றதும் தனாதிபதி விரயஸ்தானத்துக்கு செல்வதும் சுப விரயங்கள் தன விரயமாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் யோகங்கள் கிடைக்கும். அதில் சில எதிர்பார்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் கட்டுதல், இஎம்ஐ, வட்டி கட்டுதல், தவணை கட்டுதல் இதெல்லாம் சரியான முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அடைபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பாராத நன்மைகளாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். சக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு.
வியாபாரத்தில் நன்மைகள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், அதிகப்படியான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, சுழலும் எந்திரங்கள் சம்பந்தப்பட்டது, அதே போல் பங்குச்சந்தை சம்பந்தப்பட்டது, இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் கூட இன்னும் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நல்ல தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் உத்தியோகம். இந்த உத்தியோகத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் அளவுக்கு நிதானமான போக்கு தான் நல்ல லாபம் தரும். ஏன்னா பிரத்யேக வேலைகள் கூட உங்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். அதனால் பணி சுமைகள் அதிகரிக்கும். வேலையில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்த வேலையே ஒரு தடவைக்கு 2 தடவை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட சில நேரத்தில் நடக்கும். அன்சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லணும்னா அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்குள்ள இந்த நேரத்தில் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியே வந்துட்டுருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அடுத்து மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். உங்கள் ராசியில் புத பகவான் அமர்ந்ததுனால புது புது கல்வியை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். புது புது நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆசிரியர்களிடையே ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக அரசு சார்ந்த துறையை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு யோகமான வாரம். உடல் நலனில் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்ததிபதியாகிய குரு பகவான் உச்சராசியில், அதாவது உங்கள் ராசி உச்சம் பெறக்கூடிய சந்திரபகவான் ராசியில் உட்கார்ந்துருக்க காரணத்தினால, பகை வீட்டில் உட்கார்ந்ததுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து சமாளிச்சிடலாம். ஆனால் உடல் சார்ந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அது பெரிய அளவில் போகாத அளவுக்கு சுமூகமாக நீங்களே சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் முழுவதும் சுப பலன்கள் கிடைக்கும். ஏன்னா போன வாரத்தில் நிறைய மரண யோகங்கள் வந்தனால சுப பலன்களை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த வாரத்தில் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையில் எதிர்பார்த்து காத்துக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த யோக பலன்களும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும், பலம் கிடைக்கும், லாபமாக மாறும். அதே வேளையில் சிறு சிறு தேவையற்ற ஊழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரத்தியாரால் அது விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்குங்க. ஏன்னா சந்திரன் உச்சம் வரும்பொழுது உங்கள் மனது குதூகலிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் பொறுத்தளவுக்கும் ஏதாவது தேவையில்லை சில இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அருமையான யோகங்கள் உண்டு. குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும், மங்கள விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், 10ல் அமர்ந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதவி யோகத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பும், நிறைய பலன்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைய கிடைக்க போகுது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏகாதசி தேதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை தேதி வருகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அந்த அமாவாசையில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை அவர்களை நினச்சி திதி தர்ப்பணம் வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்து.